வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மன்னர் ராஜகோபால தொண்டைமான் நினைவு கூட்டரங்கம் கட்டுகின்ற பணியினை இன்றைக்கு நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் அதைப்போல நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செல்லபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னத்துறை, மேயர் திலகவதி மற்றும் எல்லோரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு சென்று கார்த்திக் இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் எல்லோரும் சென்று இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிட்டோம். 3,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த கட்டடம் கட்டப்பட இருக்கின்றது. மன்னர் ராஜகோபால தொண்டைமானுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு, அதை இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மிக விரைவிலேயே, அதாவது 28/2/2026க்குள் இந்த பணிகளை முடித்து நாங்கள் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவோம். மன்னர் குடும்பத்துக்கு எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் என்றைக்குமே நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தை கௌரவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நன்றாக அறிவார்கள். எடப்பாடி பழனிசாமி 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை நான் பேஸ்ட் காப்பி என்று தெளிவாக என்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கின்றேன். கடந்த தேர்தலின் போது நாங்கள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னோம். வழங்க முடியாது, குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து பிடிப்பதைப் போல மகளிருக்கு இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டி நாங்கள் உரிமை தொகை தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சொன்ன வாய்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அவர் இன்றைக்கு பொய்பாடி பழனிசாமியாக மாறியிருக்கின்றார். அன்றைக்கு எங்களாலே உரிமை தொகையை கொடுக்க முடியாது என்று சொன்னவர் இன்றைக்கு 2,000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருப்பதிலிருந்தே அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு மகளிர் மத்தியிலே மிக பிரமாதமான வரவேற்பையும் தலைவர் தளபதிக்கு மிக பெரிய வரவேற்பையும் தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாகும். ஆனால் எங்கள்கிட்ட திறமை இருக்கு, நாங்கள் நிதிநிலையை சரி பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. திறமைக்கு அப்புறம் வருவோங்க. முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த திருவாய் தான் இன்றைக்கு வளர்ந்தறி இருக்கிறது 2,000 ரூபான்னு. அன்னைக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும் என்கின்ற யோசனையை கொண்டு வந்து கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. இது எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. நாங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு 1000 ரூபாயை நாங்கள் 2,000 ரூபாயாக உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லியிருப்பதை தவிர அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2019 தேர்தலுக்கு முன்னாலே 60 லட்சம் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த பொய்பாடி 32 குடும்பங்களுக்கு 1,4 கோடி ரூபாய் செலவிலே 64,000 ரூபாய் ஒரே ஒரு மாதம் மட்டும் கொடுத்தார். பிறகு தேர்தல் வந்துவிட்டது என்று சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பிட்டு. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். ஒருவருக்கு கூட ஒரு பைசா தராதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி திறமையற்றவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் திறமையாக வந்து செய்வேன் என்று. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு 2,000 ரூபாயை 60 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு 1,31,00,000 மகளிருக்கு 2,000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு மக்கள் இளிச்சவாயர்கள் அல்ல. திமுக நம்ம அனௌன்ஸ் பண்ணதுனால திமுக தேர்தல் அறிக்கையில 2,500 ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. இதுவே இன்றைக்கு தமிழகத்து தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உயர்த்தி வழங்குவதும் வழங்காததும் எங்களுடைய தலைவருடைய பொறுப்பு தானே தவிர அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எடப்பாடி வந்தால் நிச்சயமாக நிறுத்திடுவாருங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதுக்கு ஏற்கனவே 2010 உதாரணம். 2 வருஷம் கேட்டாங்க, கிடைக்கல. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைச்சிருக்க நேரத்தில் முன்கூட்டியே வந்து ஒரு 5 குறிப்பிட்டு வந்து ஒரு வாக்குறுதி அறிவிக்கிறது வந்து பின்னடைவாக இருக்குமானே? நமக்கு எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவு தான். ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி 2க்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர
நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும். அவர் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 சார் 1,31,00,000 பேர் கொடுத்துட்டோம். அவர் எப்போவுமே சொல்கிறது தான், செய்கிறது கிடையாது. நாங்கள் சொன்னால் செய்வோம், செய்தால் சொல்வோம். அவர் சொல்றதையும் செய்ய மாட்டார், செய்யறதையும் சொல்ல மாட்டார். தேர்தல் அறிக்கையில நேற்று நீங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மிக கடுமையா அதிமுக தேர்தல் அறிக்கை தயார் செய்யறதுக்கு எந்த காரணமும் கிடைக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது கடுமையான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆமாங்க. இப்போ தேர்தல் வரல, தேர்தல் தேதி அறிவிக்கலை. எப்போவுமே தேர்தல் தேதி அறிவித்து அதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும். இன்றைக்கு அவசரமாக பந்திக்கு முந்திக் கொண்டு செல்வதைப் போல தனக்கு இலை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருக்கிறார். அங்கே என்ன பந்தியே போடலை. அதனால் அவருக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பந்தி போட்டவொன்னே நாங்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுவோம். சிறந்த மாடுபிடி இருந்தாலும் ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிதி நிலைமை சரியா இருக்குதா? யாருக்கு? அதாவது நீ திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி அவர் பேசினாலும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா 2000 கொடுக்குற அளவுக்கு நிதிநிலை சரியா இருக்கா? இப்ப நிச்சயமாக எடப்பாடியால் எதுவும் முடியாது. எடப்பாடியினுடைய திறமை என்பது என்ன என்பதை மக்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே பார்த்து விட்டார்கள். அவரால் திறமையாக எதையும் செயல்படுத்த முடியாது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஏமாற்று அறிவிப்புன்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே காலை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார், சிறந்த மாடுபிடி வீரர் என்பது ஏதாவது ஒரு 3-4 பேர் தான் வரப்போகிறாங்க. அலங்காநல்லூர், அதே போல் பாலமேடு, இந்த இடங்கள்ல இருந்து தான் வரப்போகிறாங்க, தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த 3-4 பேருக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. அது சாத்தியமான ஒன்று. எங்கள் முதலமைச்சர் சாத்தியமான ஒன்றைத்தான் அறிவித்தார். கடந்த காலங்களில் வந்து காலை வளர்ப்பவர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் சொல்லி 2021 தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம். 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தல. அது பல வகைகளில் அவர்களுக்கு பணமாக ஏதாவது வகையில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க மகிழ்ச்சியோடு தான் காளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ப்பதைப் போல காளைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வளர்க்கப்படவில்லை. இதிலிருந்தே எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து தலைமையை சந்திச்சிருக்காங்க. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி தான் வந்து தெரிவிப்பாருன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா இனிமே தான் கூட்டணியை அறிவிப்போம்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது நமக்கு கூட்டணிக்குள்ள எந்த குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்காது. அது அப்பனா சொல்லியிருக்கலாமே சார், திமுக கூட்டணி தான் கூட்டணி சொல்லியிருக்கலாமே. தலைமையை முடிவெடுத்து அறிவிக்கும். இப்போ நீங்க பேசாம இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து மேலே சார், கூட்டணிங்கிறது வந்து அர்த்தப்படும். அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்று. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியை யாரையும் விட்டு நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அவர்களை அரவணைப்பது தான் தளபதியினுடைய பழக்கம். அவர்களை அரவணைத்து கொண்டு தான் இருக்கின்றார். அந்த அரவணைப்பில் யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் எங்களோடு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் டிமாண்ட் வச்சா திமுக அதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்லி டிடிவி தினகரன் எல்லாம் ஜோசியம் சொல்றாரு, ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்றாரு. யார் டிடிவி? அவருக்கு அரசியலே தெரியாது. ஏதோ ஒரு புழுக்கில் வந்து சேர்ந்தார், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் சொல்லவெல்லாம் முடியாது. நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். சார், மற்ற விளையாட்டுகளை போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து வீரர்களுக்கு ஊக்குவிச்சிருக்கு வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு மாட்டுக்கிட்ட போறதுக்கும் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இப்போ பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கோம். 5 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணித்தான் இன்னைக்கு போறாங்க. அவங்களுக்கு நஷ்ட ஈடுகள் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அரசு பெற்றுத்தரும், அரசும் கொடுக்கும். தமிழ் வளர்ச்சித்துறை வந்து நம்ம செயல்பாட்டில் கொண்டு வந்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ் அதிக அளவு வந்து ஃபெயில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் வந்து ஆசிரியர்கள் தகுதி தேர்விலே வந்து தமிழ் அதிக அளவு ஃபெயில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அந்த தமிழ் வளர்ச்சித்துறை சரியான முறையில் செயல்பாட்டில் இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? தமிழ் வளர்ச்சித்துறை மாண்புமிகு முத்தமையா கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பு எடுத்தார்களோ அதே அளவோடு அதைவிட இன்னும் கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை வரலாற்றில் தமிழ் வளர்ச்சித்துறையில் கூட நம்முடைய தமிழ் படித்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நம்முடைய உதவி இயக்குனர் பணியிடத்திற்கு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு 13 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பயிற்சியில் இருக்கிறார்கள்.
அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு பணியில் சேருவர்களுக்கும் தமிழுக்கு படித்திருக்க வேண்டும் என்கிற, குறைந்தது 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்கிற வகையிலான தமிழ் வழி கல்வி படித்திருக்க வேண்டுமான உத்தரவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முடிந்தளவு இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பள்ளிகளுக்கும் உதவி செய்து வருகிறோம். இன்றைக்கு திருக்குறளை முன்னெடுத்து திருக்குறள் வாரம் என்கிற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியில் அறிவித்தார்கள். அதுவும் இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும், மத்திய கல்வி பள்ளியில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே கொண்டு போய் தனியார் பள்ளியில் அங்கே விடுகிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை பள்ளிக் கல்வியில் பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலை சிற்றுண்டி ஏழை எளிய குழந்தைகள் படிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு படிக்கிற பல குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவதால் இன்றைக்கு நம்முடைய அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி, நகராட்சி பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இடையில் ஒரு 10 ஆண்டு காலம் ஏற்பட்ட தொய்விலே தான் நிர்வாகத்தை சீர் செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் குறைந்தது தேவைப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. எனவே விரைவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வரக்கூடிய தேர்தல் வர இருக்கிறது. விரைவில் அதற்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்பார். கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும். ஏற்பட்ட தொய்வை தமிழ்நாட்டில் நிச்சயமாக செய்யும். எப்படி பொருளாதார வீழ்ச்சி எப்படி இருந்தது, இன்றைக்கு என் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையில் 11.1.9% என்கிற வளர்ச்சியை பெற்று இன்றைக்கு தேசிய அளவில் நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. பல்வேறு வகையில் இன்றைக்கு நம்முடைய விவசாயத்திற்கென்ற தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு பல்வேறு உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு நெல் போன்ற விளைபொருட்கள் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதிக அளவில். எனவே மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 5 ஆண்டு கால ஆட்சியில் மீண்டும் ஒரு சிறப்பான இடத்தை தமிழில் பெயர் பலகை முழுமையாக செயல்படுத்திட்டோமா? இன்னும் முழுமையாக இல்லை. நாங்கள் அது ஏற்கனவே நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் துறையும் உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள் 2 அமைச்சர்களும் அமர்ந்து பேசியிருக்கிறோம். அதற்கான வணிகர்கள் சங்கங்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். அவர்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் படிப்படியாக அவருடைய சட்டப்படி என்பதை விட படிப்படியாக அவருடைய மனப்பூர்வமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதிலையும் தமிழ் வளர்ச்சித்துறை வெற்றி காணும். தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் மோடி, அமித்ஷா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய அரசியல். அதான் முக்கியத்துவம். தேர்தல் வருகிற போது நீங்களே சொல்லிட்டீங்களா, அதில் பதில் அதிலே அடைக்கும்.